ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஓட்டர் கார்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்தபடியே பை போஸ்டலில் இலவசமாக எப்படி பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் nvsp அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் voters.eci.gov.in இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலினுடைய புதிய பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் லாகின், ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி. அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சைன் அப் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இதில் கேப்சர் அட்ரஸை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு பதிலாக உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணலாம். அடுத்து பாஸ்வேர்டு, இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபைடு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த அக்கௌண்ட்டுக்கான டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் ஃபார்ம் 8 ஃபார்ம் ஃபார் ஷிஃப்டிங் கரெக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் அதர் எலக்டர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஓட்டர் கார்டு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா செல்ஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நபருடைய ஓட்டர் கார்டு அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதர் எலக்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவங்களுடைய எபிக் நம்பரை என்டர் பண்ணணும். செல்ஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பர், அதாவது எபிக் நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதில் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய பார்ட் நம்பர், சீரியல் நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார், என்ன காரணத்துக்காக இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்கிற ரீசன் கொடுத்துருப்பாங்க. இதில் மூன்றாவது ஆப்ஷனான இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய ஓட்டர் கார்டு பை போஸ்டலில் உங்களுடைய வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஃபார்ம் 8 பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, அதாவது சட்டமன்ற தொகுதியினுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய நேம் ப்ளஸ் எபிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆதார் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ஆதார் நம்பர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரையும் நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் செல்ஃப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த மொபைல் நம்பரை உங்களுடைய ஓட்டர் கார்டு கூட லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி மொபைல் நம்பரை லிங்க் பண்ணதுனால இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணலை. அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், என்ன காரணத்துக்காக இந்த ஓட்டர் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட், அதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான எஃப்ஐஆர் காப்பியை அப்லோட் பண்ணணும். ரெண்டாவதாக டெஸ்ட்ராய்டு டியூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல் லைக் ஃப்ளோட்ஸ், ஃபயர், அதர் நேச்சுரல் டிசாஸ்டர் எக்ஸெட்ரா, வெள்ளம், தீ விபத்து, இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரில் உங்களுடைய ஓட்டர் கார்டு தொலைஞ்சிருச்சு இல்லை டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நார்மலாக உங்களுடைய ஓட்டர் கார்டு சிதைக்கப்பட்டுருச்சு, அதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனான மல்டிலேட்டட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த டேட்டில் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் பை டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய பிளேஸை என்டர் பண்ணுங்கள். பிளேஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சா லெட்டர்ஸ், இந்த பாக்ஸில் உள்ள சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.
கேப்சா லெட்டர்ஸை டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபார்ம் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் சரிதானான்னு செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே இந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண அடுத்து 30 நாட்களுக்குள்ள பை போஸ்டலில் உங்களுடைய ஓட்டர் கார்டை வீட்டுக்கே சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத ஆன்லைனில் நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.